Welcome all of you to my video. This video we are going to see chapter 3 trigonometry. It's 3.4 25th sum. If theta plus phi is equal to alpha and tan alpha is equal to k tan phi, then prove that sin theta minus phi is equal to k minus 1 by k plus 1 sin alpha சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்க, இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னென்னா தீட்டா வந்து மைனஸ் தீட்டா மைனஸ் பை சைன் தீட்டா மைனஸ் பை வேணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா tan அது அப்படி எடுக்க போகிறோம். ஸோ tan தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து சைன் தீட்டா ப்ளஸ் பை பை சைன் தீட்டா மைனஸ் பை அப்படி ஒரு டேர்ம் எடுக்க போகிறேன். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மள மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது சும்மா நம்மளால் எடுத்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணல, ஏன்னா அந்த இந்த வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சைன் தீட்டா ப்ளஸ் பை என்பது ஆல்ஃபான்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இதை கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட வந்து சிம்பிள். ஸோ தீட்டா மைனஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இதை. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இதுக்கான ஃபார்முலா வந்து தெரியும், சைன் தீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ சைன் தீட்டா காஸ் பை, இது ப்ளஸ், ஸோ ப்ளஸ் தான் வரும், காஸ் தீட்டா சைன் பை ஹோல் டிவைடட் பை கீழே மைனஸ் இருக்குது. ஸோ சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் சைன் காஸ் தீட்டா சைன் பை. ஸோ நம்ம இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் இப்படி எடுத்து நமக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே வந்து நம்ம வந்து சைன் எடுத்தோம், இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சைன் எடுத்தோம்னா இந்த டேர்மை நம்ம கூட சேர்க்குறோம். ஸோ டிவைட் பண்ணுறோம் அப்படியே, இதுக்கான இதையும் சேர்த்து வச்சு இதுக்காக இதையும் சைன் எடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ டெக்னாலஜியில் இது கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணால் முடியும். இதில் வேறு இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம், டேன் டீட்டான டேர்ம் வந்து அதை நம்ம கே டேன் ஆல்ஃபா கூட பார்த்துக்கலாம். ஸோ அது லாஸ்ட்டில் தான் வரும். நம்ம பாருங்கள் இப்போ நம்ம இதை ரெசிப்ரோக்கலில் போட்டுக்கலாம். ஸோ ரெசிப்ரோக்கலில் போட்டு அந்த மைனஸ் டேர்ம் மேலே வந்துடும். ஸோ அதுக்காக ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட எடுக்கலாம். சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் பை ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் பை. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐ காட் டு இன்க்ளூட் ஒன் டேர்ம். ஸோ எந்த டேர்ம் கேட்டிங்கன்னா பாருங்கள், இது வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு தீட்டா மைனஸ் பை ஹோல் டிவைடட் பை சைன் ஆல்ஃபா, ஏன்னா தீட்டா ப்ளஸ் பை என்பது ஆல்ஃபா தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம ஒரு டேர்ம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அது என்ன டேர்ம்னா வேற ஒன்று மேலே சைன் தீட்டா காஸ் பை, இந்த டேர்மை தான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை பை சைன் தீட்டா காஸ் பை. ஸோ இது ஏன் போடுறேன்னு உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள், சைன் தீட்டா காஸ் பை ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் பை ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் பை. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் என்ன தான் வரும், இதே டேர்ம் தான் வரும். ஸோ அதனால் இப்படி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல 1 வரும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா டோட்டலி இந்த மாதிரி இருக்கும், கேன்சல் ஆகும், அந்த டேர்ம் 1 ஆகும். ஸோ 1 மைனஸ் அந்த மாதிரி ஒரு டேர்ம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஈஸியாக அந்த கொண்டு இருக்க அந்த கே மைனஸ் 1 அந்த மாதிரி கொண்டு இருக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் 1 மைனஸ், ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பாதியை பிரிச்சுக்கோங்க. ஸோ சைன் தீட்டா மைனஸ் பை. ஸோ நான் ஏன் தீட்டா ப்ளஸ் போட்டு நல்லா புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, ஏன்னா அந்த சைன் ஆல்ஃபா வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அதை மாதிரி டிவைட் பண்ணி எடுத்தோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் செம்ம. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சைன் ஆல்ஃபா உங்களுக்கு தனியாக கிடைக்கும். அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனாலே உங்களுக்கு உள்ள சைன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய சைன் ஆல்ஃபா கிடச்சிரும். கே மைனஸ் 1 பை கே ப்ளஸ் 1 மட்டும் இங்கே கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் பை பை சைன் தீட்டா காஸ் பை. ஸோ அது ரெண்டு கேன்சல் ஆகும், 1 தான் வரும். இது மட்டும் அப்படியே டிவைடுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை பை சைன் தீட்டா காஸ் பை. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் தீட்டா சைன் பை பை சைன் தீட்டா காஸ் பை. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா மைனஸ் 5 பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் டேன் காட் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மைனஸ் இந்த காஸ் பை சைன் என்பது காட்டு. ஸோ காட் தீட்டா, இது வந்து சைன் டேன் ஆல்ஃபா. ஸோ கீழே என்ன இருக்குது அதே போல் 1 ப்ளஸ் இது காட் தீட்டா, இது வந்து டேன் பை.
ஸோ இந்த காட்டெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து டேனாக மாற்றலாம். ஏன்னா நம்மளுக்கு டேன் தான் வேணும். டேன் கொண்டு வந்தால் உங்களுக்கு கே கொண்டு வருவேன். ஏன்னா கே என்பது அந்த டேன் ஈஸ்வல் டு டேன் டீட்டான் இருக்குது. ஸோ டேன் 5 கொண்டு கே வேணும்னா டேன் 5 வந்து கொண்டு வரணும். ஸோ டேன் டேர்ம்ஸில் கொண்டு வரணும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்தையும் டேனில் கொண்டு வரோம். டீட்டா மைனஸ் 5 பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காட் ஆல்ஃபா காட் டீட்டா அவங்க எப்படி வரும்னா 1 பை டேன் டீட்டா. ஸோ அதனால் டேன் 5 பை டேன் டீட்டா போட்டுங்க. பை கீழே அதே போல் 1 ப்ளஸ் டேன் 5 பை டேன் டீட்டா. ஸோ டேன் 5 வேறு வரல, இதில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து மேலே இருக்க ஆல்ரெடி, இது வந்து 1 பை டேன் டீட்டான்னு வரும். ஸோ அதனால் அந்த டேன் 5க்கு கீழே வரும் டினாமினேட்டரில். ஸோ இதை நீங்கள் இப்போ எல்சிஎம் எடுக்கணும். சைன் டீட்டா மைனஸ் 5 பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா மைனஸ் டேன் 5 பை டேன் டீட்டா ஹோல் டிவைடட் பை என்ன வரும்னா டேன் டீட்டா ப்ளஸ் டேன் 5 பை டேன் டீட்டா. ஸோ டேன் டீட்டா கேன்சல் ஆகும். சைன் டீட்டா மைனஸ் 5 பை கீழே சைன் ஆல்ஃபா இருக்குது. தட்ஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபா அந்த மாதிரி வரும். ஸோ டேன் டீட்டா மைனஸ் டேன் 5 டிவைடட் பை டேன் டீட்டா ப்ளஸ் டேன் 5 பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா மைனஸ் 5 ஹோல் டிவைடட் பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த டேன் டீட்டாவெல்லாம் என்ன இருக்குது கொஸ்டின்லேயே கே டேன் ஆல்ஃபா. ஸோ கே டேன் ஆல்ஃபான்னு போடுங்க மைனஸ் டேன் ஆல்ஃபா. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்தோம். இப்போ நமக்கு கொட்டாமல் காமன் எடுக்கலாம். காமன் எடுத்து அவங்க கேட்டு தான் நம்ம கொண்டு வந்துடலாம். டேக் த காமன் அவுட். காமன் எடுத்துருங்க எதனா டேன் ஆல்ஃபாவை. ஸோ டேன் 5 காமன் எடுத்துட்டிங்கன்னா கே மைனஸ் 1 பை கீழே டேன் 5 இருக்கும். ஸோ கே ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். கேன்சல் ஆகும். இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 1 பை கே ப்ளஸ் 1 மட்டும் இருக்குது. இப்போ கேட்டதை தான் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். டீட்டா மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 1 பை கே ப்ளஸ் 1 மட்டும் வந்துட்டுனா கீழே வந்து அந்த சைன் ஆல்ஃபா இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை இருந்தாலும் ஸோ அது இங்கே போட்டிங்கன்னா சைன் ஆல்ஃபா. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் பார்ட். அவங்க கேட்டிருந்ததை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஹென்ஸ் அப் வச்சு சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் இல்லைங்க. தேங்க்யூ.